நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பேரன் துஷ்யந்த் அவர் தயாரித்த படத்திற்காக சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. தயாரிப்பாளராக துஷ்யந்த் வாங்கிய பணத்தை திருப்ப செலுத்தவில்லை. 3 கோடி ரூபாய்க்கு கூடுதலாக வாங்கி அது 9 கோடி ரூபாயாக நிலுவையில் இருந்த சூழ்நிலையில் முழுமையாக பணத்தை செலுத்தவில்லை என்று அந்த நிறுவனத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் துஷ்யந்தின் தரப்பில் அதற்கு அவகாசம் கோரப்பட்டது. இந்த நிலையில் சிவாஜி கணேசனுடைய வீடை ஜப்தி செய்து அந்த கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு நீதிமன்றத்தில் அறிவுறுத்தப்பட்ட சூழ்நிலையில் தற்போது சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் ராம்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த வீடு தமது இல்லை என்றும் பிரபுவுக்கு சொந்தமானது என்றும் கூறியிருக்கிறார். கூடுதலான விவரங்களுடன் நமது செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ அந்த சிவாஜி வீடு ஜப்தி தொடர்பான அந்த நடவடிக்கைக்கு தற்போது ரத்து செய்யணும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. என்ன விவரம்? கோபால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் வீட்டில் தனக்கு எந்த பங்கும் இல்லாத நிலையில அந்த வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பேரனும் நடிகருமான துஷ்யந்த், அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகர் நிவேதா பெத்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்புல ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தனர். இந்த பட தயாரிப்புக்கான தனபாகியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திடம் 3,74,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தனர். இந்த கடனை திருப்பி செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 ரூபாயை செலுத்த ஏதுவாக ஜகஜால கில்லாடி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் தனபாகியம் என்டர்பிரைஸ் நிறுவன நிர்வாக இயக்குநரிடம் ஒப்படைக்கும்படி மத்தியஸ்தர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவின்படி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் வழங்காததை அடுத்து மத்தியஸ்தர் தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாருடைய தந்தையான சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்து பொது இயல்பிட உத்தரவிடக் கோரி தனபாகியம் என்டர்பிரைஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குதூஸ் போதுமான அவகாசம் வழங்கியும் பதில் மனு தாக்கல் செய்யாததால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்ய ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ராம்குமார் தரப்பில் சிவாஜி கணேசனுடைய வீட்டில் தனக்கு எந்த பங்கும் இல்லை, தனது சகோதரர் நடிகர் பிரபு பேரில் உள்ளது என்றும் ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இது சம்பந்தமான மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அவர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி உரிமையாளராக இல்லாவிட்டால் எப்படி ஜப்தி செய்ய முடியும் என கூறி ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய அனுமதித்தது மட்டுமல்லாமல் பதில் மனுவும் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த செய்திகளின் மூலம்தான் இந்த வீடு சிவாஜி கணேசனுடைய வீடு என தெரிந்து கொண்டதாக தெரிவித்த நீதிபதி பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்கும்படி அறிவுறுத்தி விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கோபால், நன்றி சிவா, உங்களது அண்மை விவரங்களுக்கு நன்றி.